ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது உங்கள் சந்தீப் மாம்ஸ் டைரி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கிற மீன்குளத்தி பகவதி அம்மன் கோவில் தாங்க நாங்கள் போனோம். கோவில் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேரளாவில் பாலக்காட்டில் பலசேனா அப்படிங்கிற ஒரு ஊரில் தாங்க இது இருக்குது. நாங்கள் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் பச்சை பசேர்னு நல்ல வயல்வெளியாகவும் அப்புறம் ஆற்றுல தண்ணி ஓடிட்டே இருந்ததுங்க. நீங்கள் இந்த மாதிரி நேச்சர் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, குழந்தைங்க எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ண உடனே மார்ச் அண்ட் ஏப்ரல் மிடில்லையே போயிட்டு வந்துடுங்க. இதோ நம்ம கோயிலுக்கு வந்துட்டோங்க. கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே பார்த்திங்கன்னா 2 பக்கமும் மீன் அழகாக வரவேற்கிற மாதிரி இருக்குது. இதுவே ரெப்ரசன்ட் பண்ணிடுதுங்க மீன்குளத்தி பகவதி அம்மன் கோவிலை. கோவில் பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா பைரவர் சன்னதி, ஐயப்பன் சன்னதி இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். இந்த கோவிலில் இருக்கிற இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா குளந்தாங்க. இந்த குளத்தில் நம்ம அம்மனோட உருவமாக இங்கே இருக்கிற மீன்களையே பார்த்தாலே தெரியும். சாமி தரிசனம் பார்த்துட்டு வர்றவங்க பொரியெல்லாம் வாங்கி மீனுக்கு போடுவாங்க. அது கொஞ்சம் நேரம் நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆயிரும். நம்ம கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறதே நம்ம மன அமைதிக்காக தானேங்க. கட்டாயமாக இங்கே போனால் அது நம்மளுக்கு கிடைக்கும். அங்கே நாங்கள் தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு பிரசாதம் வாங்கினோம். இங்கே என்ன பிரசாதம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெல்லம் அவல் பாயசம் தாங்க இங்கே ஸ்பெஷல். கோவிலோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைமெல்லாம் பார்த்திங்கன்னா ஞாயிறு, வெள்ளி, செவ்வாய் இந்த நாட்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட டைம்னும் மீதி நாட்களில் வேறு டைம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம வீடியோவில் மாதிரி நம்ம செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப ஃபன்ஃபுல்லாகவும் மனசுக்கு ரொம்ப அமைதியாகவும் இருந்தது. நீங்களும் ஒரு டைம் கட்டாயம் போயிட்டு வாங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.